பாத்தீங்களா, திருப்பி திருப்பி போய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு கரூர்ல விஜய் நான் பேசக்கூடிய நேரத்துல என்ன சொல்லிருக்காருன்னா, பார்ட்டி ஃபண்ட் தான் நான் அசெம்பிளில சொன்னேன். சொன்ன உடனே எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம், அப்படியே வெளில ஓடி போயிட்டாங்க எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. அதை நீங்களே பாத்துட்டு வாங்க. பார்ட்டி ஃபண்ட் சொன்னவன எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். பார்ட்டி ஃபண்ட் இருந்தாலும் முதலமைச்சர் நான் என்ன சொன்னாலும் ஆன்னு கத்திக்கிட்டாங்க, மக்கள் ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்கன்றதுக்காக போற போக்குல முதலமைச்சர் ஒரு பொய்யை தட்டி விட்டு போயிருக்காரு. இதை மக்கள் மத்தியில ஷேர் பண்ணுங்க. நீ என்ன தம்பி படம் போட்டு காமிச்சிட்டு இருக்க? அதான் உலகமே பாத்துச்சு சட்டமன்றத்துல என்ன நடந்துச்சுன்னு. இல்ல இருந்தா திராணி இருந்தா சொல்லுன்னு சொன்னவர் ஏன் சட்டசபை முடிகிற வரைக்கும் இருந்து அது என்னன்னு கேட்கல? கேட்டாதான் அவரோட குட்டு வெளிப்பட்டுடுமே. எப்படா வெளியில போறது வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அதைத்தானே அவர் சொன்னாரு. நீ வக்கீலுக்கு படிச்சனா இதெல்லாம் கோர்ட்ல போய் வாதாடணும், பொதுமக்கள்கிட்ட போய் சொல்லி வாதாடிக்கிட்டு இருக்க. பொதுமக்கள் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்களே, நீ என்ன தனியா படம் போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்க? இப்பதான் தம்பி உன்னோட வீடியோ ஒன்ன பார்த்தேன், தேர்தல் முடிவுக்கு முன்னாடி நினைக்கிறேன். அந்த வீடியோ எவ்வளவு கான்பிடென்ட்டா பேசிருக்க. அந்த வீடியோ பாருங்க. யா சார், மே 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? என்ன நடக்கும்? திருப்பி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதலமைச்சரை பொறுப்பேற்பாரு. பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல திமுகவினுடைய வேட்பாளர்களும் வெற்றி பெறுவாங்க. ஓகே, அப்ப அதிமுகவுடைய நிலைமை? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாங்க பாஜகவால தான் தோத்துட்டோம், திருப்பி நாங்க பாஜகவோட ஒட்டும் இல்ல வரவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தனிச்சு தான் நிக்க போறோம்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு பாஜக விட்டு பிரிஞ்சு நிப்பாங்க. சரி, அப்ப தாவேகா நம்ம விஜயோட நிலைமை? தாவேகாவினுடைய எல்லா வேட்பாளர்களும் திமுக வந்து சேர்ந்துருவாங்க. நடிகர் விஜய் அவர் வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஏதாச்சும் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய இல்லாட்டி வேற மாநிலத்தில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்டு அங்கிருந்து இன்னொரு கேசரியை கேட்டு இன்னொரு படம் அதையும் நம்ம பார்த்து ஆகணும். கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும் நினைக்கிறியா? நடக்குதா இல்லையா? மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் நீ பாத்துட்டியா? இல்ல சிஎம் சொன்ன மாதிரி இன்னும் நீயும் அந்த கற்பனையிலே இருக்கியா? இன்னும் உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் சிஎம் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கியா? கனவு கூட இந்த மாதிரி பொய்யா காண்ற. அப்புறம் நிஜத்துல உனக்கு அவர் பேசுறது எல்லாமே பொய்யா தான் தெரியும். இன்னைக்கு வேற ஏதோ ஜென்சி மீட்டிங்ல சீக்கிரம் போய் கதருங்க, எங்களுக்கு கண்டென்ட் வேணும் கொத்து பரோட்டா போடுறதுக்கு. பாய்.